இலங்கையில் அடுத்த மாதத்துல இருந்து புதிய ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத போல முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி பலருக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை இந்த சட்டம் ஏற்படுத்த போகுது. அதே போல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிக்கியிருக்கக்கூடிய இலங்கையினுடைய அதிகொடூர பிரதேசம் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகிற இந்த பட்டலந்த தடுப்பு முகாமுக்கு பின்னணியில இன்றைக்கு 13 அதிகாரிகள் சிக்கியிருக்கிறார்கள். இவர்கள் யார், என்ன செய்தவர்கள் என்று சொல்லி முழுமையான விவரங்களோட இவர்களுடைய பேர் பட்டியல்கள் இன்றைக்கு வெளியாக இருக்குது. அது மட்டுமல்லாம இலங்கையில தமிழர் வாழ் பகுதிகளை இலக்கு வச்சு மிக முக்கியமான விடயம் ஒன்று அரங்கேறி கொண்டு வருது. இதுல உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி பலர் சிக்கியிருக்கிறதுக்கான மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது சார்ந்து இலங்கையினுடைய அரசாங்கம் இன்றைக்கு அவசரமான ஒரு எச்சரிக்கை பதிவை வெளியிட்டிருக்கிறதாக இலங்கையில நடைமுறையாக போகிற அந்த புதிய சட்டம் என்ன, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட சேர்த்து இன்றைக்கு சிக்கியிருக்கக்கூடிய அந்த 13 அதிகாரிகளும் யார், அது மட்டுமல்லாம தமிழர் பகுதியை ஊடுருவக்கூடிய அந்த முக்கியமான விடயம் என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகொடூர பிரதேசம், அதாவது 7000 இருந்து 10,000 இளைஞர்கள் கடத்தி வரப்பட்டு, தடுத்து வைக்கப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, கொல்லப்பட்ட ஒரு பிரதேசம் தான் இந்த பட்டலந்த தடுப்பு முகாம். இதன் பின்னணியில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அங்கே என்ன நடந்தது, யாரெல்லாம் கடத்தி வரப்பட்டார்கள், அங்கே என்ன மாதிரியான சித்திரவதைகள் எல்லாம் இடம்பெற்றது, யாரெல்லாம் இப்ப வாழும் சாட்சியங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மிக முக்கியமான தகவல்கள் உள்ளடங்கிய ஒரு காணொலி நான் ஏற்கனவே என்னுடைய தளத்தில் போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதாக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி அந்த பட்டலந்த தடுப்பு முகாம் சார்ந்து சகல குற்றச்சாட்டுகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேல வைக்கப்பட்டிருந்தது. இது சார்ந்த ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை கூட வெளியிடப்பட்டிருந்தது. அதுலயும் ரணில் விக்ரமசிங்கனுடைய பெயர் குறிப்பிட்டு காட்டப்பட்டது. ஆனா அதே ஆணைக்குழு அறிக்கையில இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவியாக இருந்த அல்ல பொறுப்பாக இருந்த என்று சொல்லி 13 அதிகாரிகளுடைய பெயர்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அந்த விடயம் இன்றைக்கு அம்பலமாக இருக்குது. முதல்ல அந்த 13 அதிகாரிகளும் யார் என்று சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்தவர்கள் என்று சொல்கிறார். முதலாவது உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் டக்ளஸ் பீரிஸ், போலீஸ் ஆய்வாளர் ரஞ்சித் விக்ரமசிங்க, போலீஸ் சார்ஜென்ட் ரத்நாயக, போலீஸ் சார்ஜென்ட் ரணதுங்க, துணை போலீஸ் ஆய்வாளர் தெஹலகொட, போலீஸ் சார்ஜென்ட் உபாலி லவ்கேவ, போலீஸ் கான்ஸ்டபிள் வாகன ஓட்டுநர் ரஞ்சித், போலீஸ் கான்ஸ்டபிள் ஜெயவர்தன, போலீஸ் கான்ஸ்டபிள் ஹீன் பாண்டா, போலீஸ் சார்ஜென்ட் கப்பகொட, போலீஸ் கான்ஸ்டபிள் பத்மினி பிரேமலதா, போலீஸ் கான்ஸ்டபிள் லக்ஷ்மன், இவர்கள் அனைவருமே பட்டலந்த தடுப்பு முகாமுக்கு அழைத்து வரப்படுகிற அல்ல கடத்தி வரப்படுகிற அந்த கைதிகளுக்கு, அதாவது அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சித்திரவதை கூடங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடைய கண்காணிப்பின் கீழே தான் அந்த முகாம் இயங்கி இருக்குது. அதுல மிக முக்கியமாக இந்த டக்ளஸ் பீரிஸினுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் இந்த ஒட்டுமொத்த முகாம், அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அடுத்தபடியான பொறுப்பில் இருந்திருக்கக்கூடியவர் தான் இந்த டக்ளஸ் பீரிஸ் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய காரணத்தால தான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க ஆட்சிப்புடம் இருந்ததும் ரணில் விக்ரமசிங்க இந்த டக்ளஸ் பீரிஸை இலங்கையிலிருந்து நாடு கடத்தி இந்தியாவில் தங்க வைத்திருந்தவர் என்று சொல்லியும், ஆனா இலங்கையில் நடைபெறுகிற இந்த படுகொலைகளுக்கு பார்த்து பயந்திருக்கக்கூடிய டக்ளஸ் பீரிஸ் இந்தியாவிலிருந்து மீள இலங்கைக்கு திரும்பும் போதுதான் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். அப்பத்தான் அவர் அந்த சத்திய கடதாசி என்று சொல்கிற மிக முக்கியமான ஒரு விடயத்தை கையளித்தவர் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறதாக இப்படியான பல விடயங்கள் அரங்கேறி இருக்குது. இதுல மிக முக்கியமான சாட்சியாக இந்த 13 அதிகாரிகளுடைய பெயர் பட்டியல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறதாக. இவை சார்ந்து ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது, இதில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிக்குவாரா, அவருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமான்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு விடயம் தான் நாட்டில் நடைமுறையாக போகிற அந்த புதிய சட்டம். அதாவது வருகிற ஏப்ரல் மாதம் இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் புதிய ஒரு சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட போகுது. இந்த சட்டம் மூலம் முற்று முழுதாக சொத்துக்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் மூலமாக சமர்ப்பிக்கப்பட போகுது. என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையில் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய பல அதிகாரிகள், அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் தொடங்கி பாராளுமன்ற உறுப்பினர் வரைக்குமே மிகப்பெரிய மோசடிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரைக்குமே பல மோசடிகள் வெளியில வந்திருக்குது. ஆனா இது சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போக அங்க பல சட்ட சிக்கல்கள் இருக்குது. இதாலதான் இன்று வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. ஆக இது சார்ந்த நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய அனுர அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த மோசடிகள் சார்ந்து, இந்த சொத்து குற்றச்சாட்டுகள் சார்ந்து பல வழக்குகள் நீதிமன்ற படியேறி இருக்குது, பலது விசாரணையில் இருக்குது, ஒரு சிலதை நாங்கள் கையேலான அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
செய்யப்பட்டிருக்கிறதாக இதை காரணமாக வச்சுக்கொண்டு இலங்கையில புதிய ஒரு சட்டம் மூலம் வரப்போகுது. அதாவது புதிய ஒரு சட்டம் நடைமுறையாக போகுது. எப்படி என்று சொன்னா சொத்து பறிமுதல் சட்டம். அதாவது இலங்கையில யாரெல்லாம் சட்டவிரோதமாக சொத்து வச்சிருக்கிறார்கள், அதாவது முறைகேடான வழியில சொத்துக்களை சேகரித்து வச்சிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய சொத்துக்களும் அரசுரிமை ஆக்கப்படும் என்று சொல்கிற ஒரு புதிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய சந்தன சூரிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். என்னென்னு சொன்னா ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன்கள் மனைவி என்று சொல்லி இவர்கள் கூட இந்த சொத்து சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்ல சிக்கி இருக்கிறார்கள். ஆனா இப்படியான சட்ட மூலங்கள் நடைமுறையில் இல்லாதால இவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்களாக. இப்படி ஒரு சட்ட மூலம் மிக கூடிய விரைவில் நடைமுறைக்கு வந்தா இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மிக இலகுவாக எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல இலங்கையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இலங்கையில் அதுவும் தமிழர் பகுதியை இலக்கு வச்சு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடி. உண்மையிலேயே அவசியமான பதிவு. தயவு செய்து இறுதி வரைக்கும் பார்த்து இந்த விடயத்தை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவர்கள் என்று சொல்லி அவர்கள் அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன நடக்குது என்று சொன்னா இலங்கையில தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, திருகோணமலை போன்ற பிரதேசங்களை இலக்கு வச்சு மிகப்பெரிய ஒரு நிதி மோசடி நடைபெறுது. இதற்கு பலர் சிக்கி இருக்கிறார்கள். காவல்துறை நிலையங்கள்ல கட்டுக்கடங்காத அளவுக்கு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்குது. என்னதான் நீங்கள் முறைப்பாடு பதிவு செய்தாலும் உங்களுடைய பணம் திரும்ப வராது. எப்படி ஏமாத்துறார்கள், என்ன நடக்குது என்று சொன்னா நாங்கள் சாதாரணமாக பாவிக்கக்கூடிய இந்த கைத்தொலைபேசிகளுக்கு ஒரு குறும் செய்தி அனுப்பப்படுகிறது. இந்த குறும் செய்தி தமிழ், ஆங்கிலம், சிங்களம் என்று சொல்லி 3 மொழிகளிலுமே வருது. இதுல என்ன விடயம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு சொன்னா ஒரு ஆப் இருக்கு. அதாவது நாங்கள் மொபைல் போன்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து அந்த ஆப்ல எங்களுக்கான அக்கவுண்ட்ஸை கிரியேட் பண்ணி போட்டு எங்களுடைய வங்கி கணக்கிலக்கத்தை அதில் நாங்கள் பதிவு செய்து போட்டு அந்த ஆப்புக்கு நாங்கள் 100 ரூபாயை போட்டு முதலிட்டால் அந்த ஆப் எங்களுக்கு திருப்பி 200 ரூபாய் தருது. நாங்கள் 1000 ரூபாயை போட்டால் 2000 ரூபாய் தருது. நாங்கள் 5000 ரூபாயை போட்டால் 10,000 ரூபாய் தருது. இதுதான் அந்த ஆப் சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். ஆனா ஆச்சரியமா என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆரம்பத்தில் அந்த ஆப் சொன்ன எல்லா விஷயங்களுமே நடக்குது. அதாவது 100 ரூபாய் போட்டால் உங்களுக்கு 200 ரூபாய் திருப்பி தருகிறார்கள். 1000 ரூபாய் போட்டால் 2000 ரூபாய் திருப்பி தருகிறார்கள். ஆனா எப்ப நீங்கள் அதில் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று சொன்னா இந்த விடயத்துக்கு பழக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார் சொன்னா மிக அதிகமான பணத்தை அதுக்குள்ள போடுறார். உதாரணமாக 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் சொல்லி ஒரு சிலர் லட்சக்கணக்கான ரூபாய்கள் கூட போடுகிறார்கள். இப்படி போடும்போது அந்த ஆப் உங்களுடைய காசை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது. அதாவது உங்களுக்கு திருப்பி தராது. ஆனா இங்க அந்த ஆப் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறி இருக்கிறீர்கள். அதாவது யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எப்படி என்று சொன்னா இந்த ஆப்ல நீங்கள் இவ்வளவு காசு போட்டதன் மூலம் உங்களுக்கு ஒரு பட்ஜ் ஒன்று அன்லாக் ஆகிருக்குது. அதாவது ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னா இப்ப நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த தொகை உங்களுக்கு 5 மடங்காக திருப்பி வரும். அதாவது 50,000 ரூபாய் பணம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னா நீங்கள் அந்த பட்ஜை அன்லாக் பண்ணினால் உங்களுக்கு 2,50,000 ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பணத்தாசை காட்டப்படுது. இதற்கும் பலர் இரையாகி இருக்கிறார்கள். எப்படி ஏமாறுறார்கள் என்று சொன்னா ஒரு வாட்ஸ்அப் குழுவில் அவர் அட் செய்யப்படுகிறார். அதாவது இப்படி நிறைய பணத்தை போட்டோன்னு அவர் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படுகிறார். அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருந்து கொண்டு இவர்களுக்கான ஓர்டர்கள் எல்லாமே வருது. அதாவது நீங்கள் இந்த பட்ஜ் அன்லாக் செய்யுங்கள் சொன்னா உங்களுக்கான பணம் 5 மடங்காக வரும். நீங்கள் தான் இந்த அதிர்ஷ்டசாலி. அப்ப நீங்கள் இந்த வச்ச அன்லாக் செய்யணும் சொன்னா இன்னும் 50,000 ரூபாய் பணம் நீங்கள் போடணும். அப்படி போட்டா தான் நீங்கள் இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைலுடைய தரம் என்றது உயரும். அதாவது அப்டேட் ஆகும். அப்படி ஆன பிறகுதான் உங்களுக்கான அந்த பணம் 5 மடங்காக வரும் என்று சொல்லி பலவிதமான கதைகளை பேசி பணத்தாசையை காட்டி அந்த நபர்களை நம்ப வச்சுக் கொள்கிறார்கள். இப்ப வீடுகளில் இருந்து சாதாரணமாக உழைக்கணும் அல்லது பார்ட் டைம் ஒரு வேலை செய்து உழைக்கணும் என்று சொல்கிற பலர் தான் இதுக்குள்ள சீக்கிரதால ஓகே நான் 50,000 தானே போட போறேன், வந்தா 2,50,000 வரப்போகுது என்று சொல்கிற அந்த ஆசையில தான் இந்த பணங்கள் எல்லாத்தையுமே அதுக்குள்ள போடுகிறார்கள். இப்படி போட்டதும் உங்களுக்கான எந்த விதமான இதுவுமே வேலை செய்யாது. நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழு வேலை செய்யாது, உங்களுடைய அக்கவுண்ட் வேலை செய்யாது, அந்த பணம் எல்லாமே இல்லாமல் போடும். இதை அந்த ஏமாற்றுக்காரர்களுடைய புத்திசாலித்தனம் என்று சொல்றதா இல்ல ஏமாறக்கூடிய மக்களுடைய ஏமாளித்தனம் என்று சொல்றதான்னு சொல்லி தெரியல. என்னன்னு சொன்னா மிக இலகுவாக இது எல்லாமே இல்லை, உண்மை இல்லை என்று சொல்லி கண்டுபிடித்து விடலாம். ஆனா அதை நம்பிக்கொண்டு காசு போட்டு மீளவும் காசு போட்டு அதை அறியாம மீளவும் காசு போட்டு சொல்லி எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது. இதை நாங்கள் நினைத்தால் அழி, அதாவது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களுக்குள்ள உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு எல்லாருமே இந்த விடயத்தை அனுப்பி வைங்கன்னு சொன்னா இந்த விடயம் தெரியாம 1000 ரூபாய் போட்டு 2,000 வருது தானே, அப்ப 5,000 போட்டால் 10,000 வரும் என்று சொல்லி நம்பிக்கொண்டுதான் அந்த காசுகளை போடுறார்கள். இப்ப நான் சொல்லக்கூடிய தொகைகள் எல்லாமே மிகச் சிறியதாக இருக்குது. ஆனா இந்த விடயங்கள் எல்லாமே பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் தான் நடந்து கொண்டிருக்குது. அதாவது 1 லட்சத்தை போட்டு 2 லட்சம் எடுக்கிறது என்று சொல்கிற மிகப்பெரிய தொகைகள் தான் இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குதாக. ஏமாறப்பட்டால் மிகப்பெரிய தொகையே இல்லாமல் போகும். பல குடும்பங்கள் நடுத்தரவுக்கு
வந்துவிடும். இது சார்ந்து இன்றைக்கு இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆளுநர் கூட மிக முக்கியமான எச்சரிக்கை வெளியிட்டிருக்கார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பிரதேசம் சார்ந்தும் பல போலீஸ் தரப்புகள் இதற்கான எச்சரிக்கை பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்குது. தயவு செய்து இதை பலரோட பகிர்ந்து கொள்ளுங்க. மிக முக்கியமாக இந்த மோசடிகளை தடுக்கணும்னு சொன்னா நாங்கள் எப்படியான வழிமுறைகளை கையாளலாம் என்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.